ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரீபார்ன் ரிவைன் சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லே ஒரு கார் செம்மையாக போய் எங்கேயும் மோதி இருக்கு. அப்போ அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ ஒருத்தங்க வெளியே வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜியாங் சியா தான் இவ பேர். இவளை ஜியான்னு கூப்பிட்டுக்கலாம். அவளுக்கு செம்ம அடிபட்டிருக்கு. வெளியே வந்துட்டு யாருன்னா வருவாங்களா, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ தூரத்தில் ஒரு கார் வந்து நிற்குமா. அந்த கார்லேருந்து இறங்குறது நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும். இவங்க ரெண்டு பேர் வந்து ஹீரோன் கூட படித்தவங்க தான். இப்போது அவங்க இறங்கி வந்தோடனே நம்ம ஹீரோன் வந்து என் அங்கிளை போய் காப்பாற்றுங்க, இந்தாங்க மருந்து, இது வேகமாக போயிட்டு அங்கிள் கிட்ட கொடுங்க, என்ன வேடிக்கை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போது அங்கே ஃப்ரெண்டுக்காரி ஒருத்தர் இருக்கால, அவள் பேர் வந்து லின்னு. அவள் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த மருந்தை நீ உன் அங்கிளுக்கு கொடுக்கணும்னு நினச்சின்னா உன் அங்கிள் என்ன உயிர் பொழைச்சிப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா, கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இவன் பேரு ஜென்னு. அவன் ஒன்று என்ன பண்ணுறான்னா, நீ என்ன ஒரு சூப்பரான ஒரு டாக்டரை போய் பார்த்து இந்த மருந்து வாங்கிட்டு வரேன்னு நினச்சியே, அந்த சூப்பரான டாக்டர் இவனா பாருன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காட்டிட்டு இருக்கான்னா. காமிச்சவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாக்டரே ஒரு ஃபேக்கான டாக்டரு, நாங்கள் வேணும்ட்டே ஒன்று அனுப்பிச்சி வச்சோம் ஒரு நல்ல டாக்டர் சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கா செம்மையாக அழுக வருது. உங்களெல்லாம் நம்பி தானே நான் போனேன், என் அங்கிளை காப்பாற்ற முடியும்னு நினச்சி தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோனோட அங்கிளுக்கா ஒன்றும் முடியல, ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் போல இருக்கு. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அந்த டாக்டர்ஸ்லாம். அவர் தான் நம்ம ஹீரோவும் கூட. ஹீரோவா யாராலையும் காப்பாற்றவே முடியல, அவருக்கு மூச்சு நிற்கிற அளவுக்கு போகுது. ஹீரோட மேனேஜர் வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணால் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோன் தான் சொல்லிட்டு வந்திருப்பா, நான் ஒரு மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கு கால் பண்ணும்போது அந்த காலை வந்து இந்த லின்னு தான் எடுக்கிறா. லின்னு எடுத்து, என்ன உன் அங்கிள் உயிருக்கு போராடுறாரு போல இருக்கே, மருந்துக்கு தவிக்கிறாரு போல, கால்லாம் வருதுன்ற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோனா, எதுக்காக என்ன இப்படி பண்ணுறீங்க, என் அங்கிள் நான் காப்பாற்றணும்னு நினச்சேன்ல, எதுக்காக தேவையில்லாமல் நீங்களா ஒரு ஃபேக் டாக்டரை கிரியேட் பண்ணி ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, என்னை விட்டு நான் போய் அங்கிளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உடனே வந்து இந்த ஜென் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை எப்படி விடுறது, உன்னை அழிச்சாதான் இந்த சீக்ரெட், நாங்கள் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கோம், அது மொத்தமாக போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோன் வந்து, நான் வார்த்தையே விடலை, ஜியாங் ஃபேமிலியில் போயிட்டு இந்த லின்னே கூட என்னோட ஐடென்டிட்டியை வச்சு வாழ்ந்துக்கிட்டோம், என் அங்கிளுக்கும் எனக்கும் மட்டும்தான் நான் வந்து ஜியாங் ஃபேமிலியோட உண்மையான வாரிசுன்றது தெரியும், அதனால நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன், எங்களை விட்டுருங்கன்னு சொன்னாலும் அவனுங்க விட மாட்டாங்க. உடனே வந்து இந்த ஜென் வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தில் இருக்க ஒரு ஜேட் பென் இருக்கும், அதை பிடுங்கி இந்த லின் கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோ, அப்போ தான் ஜியாங் ஃபேமிலியில் இருக்க அந்த பாட்டிக்கு வந்து நீ தான் ஜியான்றதை உடனே நம்பிடும் அப்படின்னு நம்ம சொல்ல. ஹீரோனுக்கா இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உடனே இந்த ஜென் என்ன பண்ணுறான்னா, உன்னை மொத்தமாக அடிச்சுட்டு போகிறேன் இருடின்னு சொல்லிட்டு ஃபயர்லாம் பற்ற வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ உடனே இந்த லின் என்ன பண்ணுறான்னா, ஒரு நிமிஷம் நில்லுடா, அவகிட்ட இருந்து கொஞ்சம் பிளட்டை கலெக்ட் பண்ணிக்கோ, ஏன்னா அதை வந்து கொஞ்சம் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உண்மையாக நான் தான் உங்கள் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட அந்த ப்ரூஃபை காட்டுவேல அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவள் கையிலேருந்து ரத்தத்தெல்லாம் எடுக்கிறாங்க. ரத்தத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு லின் கிட்ட அவனை கொடுக்க போகிறான்னா, ஒரு பக்கம் ஹீரோவா நான் கடைசியாக வந்து ஜியா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியல, கையால் மட்டும் காட்டிட்டு இருக்காரு. அவர் ஃபோன் பேசணும் ட்ரை பண்ணுறாரு, ஃபோனும் போடணும், அவர் கையால் போடணும்னு போகிறதுக்கு முன்னாடி அவரால் ஒன்றும் முடியல. இந்த பக்கம் ஹீரோனை அட்டன் பண்ணுற நிலைமையில இல்லை. அப்போ ஜென்னுமே ரத்தம்லாம் எடுத்ததுக்கப்புறமா, இனிமேல் நீ எங்களுக்கு தேவையில்லை, உன்னை மொத்தமாக அழிச்சிட்டு போக போகிறோம், அது மட்டும் இல்லை என்னோட காதலி, அதாவது இப்போ இருக்க காதலி வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே போவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே இந்த லின் என்ன பண்ணுறான்னா, அவள் கையில் இன்னொரு ஊசி எடுத்து இந்த ஜென்னோட கழுத்தில் போட்டு விட்டுடுறா. நீயே செத்து போடா, என்ன நீ மட்டும் என்ன ரொம்ப நல்லவனா, என்ன நீ எதுக்கு வந்து என்கிட்ட ஒட்டிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாதா, நான் வந்து ஜியாங் ஃபேமிலியில் போனதுக்கப்புறமா நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி வந்து எல்லாத்தையும் ஆட்டைய போடுறதுக்கு தானே பார்த்துட்டு இருக்க, நான் தனியாக அனுபவிக்கணும் இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதையை முடிச்சு விட்டுடுறா. நம்ம இவனுக்கு செம கோவம் வருது. உடனே பக்கத்தில் இருக்க அந்த ஜென்னை பார்த்து, டே அறிவு கெட்டவனே, ஏன்டா என் வாழ்க்கையை நாசம் பண்ணது மட்டும் இல்லாமல் நீ இப்படி தானடா படுத்துட்டு கிடக்குற அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கும்போது இந்த லின்னா, ரெண்டு பேரும் அழிஞ்சு போங்க, அந்த அங்கிளுமே அழிஞ்சு போயிடுவான், நான் வந்து அந்த ஃபேமிலி ஜியாங் ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு நான் தான் ஜியான்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துப்பேன்ற மாதிரி குளுத்தி போட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோக்கும் அதே டைமில் அவரோட உடம்புலேருந்து உயிர் பிரியுது, அவருமே அங்கே இறந்து போயிட்டாரு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருப்பாரு. இப்போ அதுக்கான கரெக்டான மருந்து கிடைக்காததுனால ஹீரோ இறந்து போயிட்டாரு. திடீர்னு நம்ம ஹீரோன்னு பார்த்தா ஒரு காரில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கா என்னாச்சுன்னு தெரியல, நம்ம சாகலையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இந்த ஜென் இருக்காலாம் பாய் ஃப்ரெண்டு, அவன் வந்து ஜியா என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு ஏதோ ஜியாங் ஃபேமிலியில் ஏதோ டின்னர்லாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன், உன் ஃபேமிலிக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொன்னி என்ன அதுக்கு தானே கூப்பிட்டா போகலாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினா இவனை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாகுது, நம்ம ரீபார்ன் ஆயிருக்குமான்றது நம்ம ஹீரோனுக்கு அப்போ தான் தெரியுது, அவளுக்கு உயிர் திரும்ப வந்திருக்குன்ட்டு. அவன் வேற வா போகலாம் என்னை வந்து உன் ஃபேமிலியில் என்னையும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைய, நீ இப்போ தானே புதுசாக போகிறேன்ற மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா உன்னெல்லாம் எவன்டா கூட்டிகிட்டு போவான், நான் ரீபார்ன் ஆயிருக்கேன்
ஆனால் இந்த சான்ஸை நான் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன், உன்னை எப்படி பழி வாங்கணுமோ அப்படி பழி வாங்குவேன்னு நினச்சிட்டு வெளியே வராளா. வெளியே வந்தவ இந்த ஜென்னை பார்த்து, நீ எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நான் உன் கூட இனிமேல் இருக்க போகிறது இல்லை, நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாளா. இவனுக்கு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருப்பான். ஹீரோயின் போனவளுக்கு செம கோவம் வருது இவன் மேலே. மறுபடியும் பின்னாடி வந்துட்டு ஓங்கி அவன் கண்ணத்தில் சப்புன்னு ஒரு அறையை விட்டுட்டு, போடா நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனவ தான் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் இதுக்கான இன்னும் உனக்கு வந்து நிறைய வச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் சேர்த்து பெரிய அளவில் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம ஹீரோயின் போறா. இந்த சென்னுக்கா என்ன அவ இப்படி நடந்துகிட்டு போறா, நம்மளால உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் யாருக்கு கால் பண்றான்னா அந்த லீனுக்கு தான் கால் பண்றான். என்னோட பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, நீ வந்து எப்படியோ ஜியாங் ஃபேமிலிக்குள்ள போற மாதிரி பாரு, அவ எப்படியும் லேட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன், அவன் போறதுக்கு முன்னாடி நீ முந்திக்கொன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஜியாங் ஃபேமிலி பார்ட்டிக்குள்ள போறதுக்கு நல்ல ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு போகணும்ல, இப்போ அதெல்லாம் வாங்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு கடை ஓரமா போகும்போது அவ ஃப்ரெண்டு யாரோ பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட அங்கிள், அவருக்கு இந்த டைம்ல இன்னுமே வந்து நம்ம ஜியாவை மீட் பண்ணல, ஒரு கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சது. ஆனால் அவளை இன்னும் சரியாக மீட் பண்ணல. ஒரு ஆள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாரு. அவனா காசை வாங்கிட்டு கண்டுபிடிக்காம இருந்திருப்பானா. ஹீரோ இப்போ அவனை போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. எத்தனை நாளாக இதே சொல்லிட்டு இருப்ப, காசை மட்டும் தான் வாங்கியிருக்க, ஒழுங்காக கண்டுபிடிக்க மாட்டியா ஆளுங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு, என்னைக்கே துரோகம் பண்ண நினைக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி அவர் திட்டிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோவோட மேனேஜருக்கு வந்து கால் வருது. இந்த மாதிரி ஒரிஜினல் ஜியா மேடமை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லி கால் வரும்போது ஹீரோக்கா ஒரே சந்தோஷம், உண்மையாக கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டை பார்த்துருப்பால, அந்த ஃப்ரெண்டை வந்து இப்போ போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறா. ஏன்னா ரிபான் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பா. அதனால நம்ம ஹீரோயின் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு, இந்த மாதிரி என் ஃபேமிலிக்கு நான் போகிறேன், ஃபேமிலிக்குள்ளே போகிறேன், அதுக்கு நல்ல காஸ்டியூம் வேணும்னு கேட்க ஃப்ரெண்டும் சரி ஓகே நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், போய் போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாளா. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோனோட அங்கிள் நம்ம ஹீரோ வந்து எப்படியே ஹீரோயின் எடுக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அங்கே இருக்க பொண்ணுக்கிட்ட நான் ஜியாவை பார்க்கணும், அவள் இங்கே தான் இருக்கான்னு தெரியுன்ற மாதிரி கேட்க, அந்த ஃப்ரெண்டுக்காரியா இன்னும் ஒரு மாதிரி வில்லங்கமான ஆளுங்க மாதிரி தெரியுறாங்க, இவங்க கிட்ட சொல்லி எதுனா ஜியா மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ அது கேட்குற மாதிரி இல்லை, எங்கேயோ உள்ளதான் எங்கன்னா இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்களே அந்த ஸ்க்ரீனை வந்து விளக்கி விட்டுறாரு. விளக்குனா நம்ம ஹீரோயின் வந்து என்னால் ஜிப்பு போட முடியல, நீ உள்ள வண்டி அடி வாக்கியூ எனக்கு பின்னாடி ஜிப்பு போட்டு விட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காளா. நம்ம ஹீரோவா சைலண்டாக போயிட்டு இதோ இப்போ உனக்கு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எதுவுமே பேசாம சைலண்டாக போட்டு விட்டுறாரு. ஹீரோயின் பின்னாடி திரும்பினவா திட்டுவான்னு பார்த்தா திட்டலாம் கிடையாது. அங்கிள் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்லைனாலும் நீங்கள் எனக்காக எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது நான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் நான் நல்லா இருக்கேன்னு வேற ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இது புரியலனாலும் அவள் வந்து நம்மளை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சவர் சரி நீ அந்த ஃபேமிலிக்குள்ளே போகிறதுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஜியாங் ஃபேமிலி பார்ட்டி இருக்குல்ல அந்த டின்னர் பார்ட்டிக்கு அது கூட்டு போகலான்னு போகும்போது மேனேஜர் ஒன்று பாஸ் நீங்கள் இன்னும் உங்களோட மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா மெடிசனா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தூரத்தில் வந்து இந்த லின்னை பார்த்துடுறாரு. இவருக்குமே இந்த லின்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த லின்னா முறைச்சிக்கிட்டே உள்ளே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவருக்கு வந்து இந்த லின்னை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா இவர் ரீபார்ன் ஆகுது, அதாவது ஹீரோயின் ரீபார்ன் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இவ அப்பப்போ ஏதோ ஒரு மருந்து வந்து நம்ம ஹீரோ கொள்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பா. ஏன்னா ஹீரோக்கு தானே தெரியும் உண்மையாகவே வந்து ஜியாங் ஃபேமிலியோட ஜியா யாருன்ட்டு, அதனால இவரையும் கொள்ள ட்ரை பண்ணியிருப்பா. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதில் ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுமே ரீபார்ன் ஆகிட்டு தான் வந்திருக்காரு. அப்போ இந்த லீனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. அந்த லீன் வந்து ஒரு பக்கம் கண்டிப்பா அந்த ஜியா வரமாட்டா, அதுக்குள்ள ஜியாங் ஃபேமிலிக்குள்ள போயிட்டு நான் ஜியான்னு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவ உள்ள தைரியமா போக ஹீரோன்னு இதை நோட் பண்ணிடுறா. ஹீரோன் ஒன்று ஹீரோ பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள், என்னோட ஐடென்டிட்டி வச்சு உள்ள ஒருத்தி ஃபேக்கா போ ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கண்டிப்பா உனக்கே ஹெல்ப் பண்ணாமலா ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோ வந்து டுவான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவர். இந்த ஜியாங் ஃபேமிலி கூட க்ளோஸா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் உள்ள போயிட்டு இருக்காரா. உள்ள போகும்போது அவர் தனியா போயிட்டு இந்த லின்னை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த லின்னா இவர் வந்து டுவான் ஃபேமிலியோட அடாப்டட் சன் தானே, இவர் என்ன ஜியான் கூப்பிடுறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஜியான் கூப்பிட்டு தான் இவளை பேசுவாரு. இவளை ஒரு நல்ல இடத்துல மாட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து இந்த லின் வந்து யூஸ் பண்ணிக்கிறா. ஓகே இவர் வச்சு உள்ள போயிடலாம், ஏன்னா டுவான் ஃபேமிலியும் ஜியாங் ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ், அதனால இவர் வச்சு உள்ள போனா கண்டிப்பா உள்ள இருக்கவங்க சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோட மேனேஜர் கிட்ட இருந்து மெடிசனை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கா. இந்த மெடிசன்ல தான் முன்னாடி லைஃப்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சவ இந்த மெடிசன்லாம் இனிமே வந்து அவர் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அவளும் உள்ள ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காளா. அப்போ அந்த பாட்டினா இருக்கிற இடத்துல தான் காட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்த ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஜியாங் ஃபேமிலியில இருக்க பையனுக்கு ஒய்ஃபா போனவங்க, மருமக, அவங்களுக்கு பிறந்தவங்க, பையன், பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர், அதுவும் இந்த சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த ஜியான்ற பொண்ணு வரப்போறாளா
இருக்காளாமா ஜியாங் ஃபேமிலிக்கு, அவ்வளோ ஏதோ முக்கியமான பொண்ணுன்ற மாதிரி தான் ஓல்டு லேடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவள் வந்து தப்பான விதத்தில் பிறந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணாமல் வேற ஒரு சைடில் வந்து ஒன்றா ஸ்டே பண்ணி பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன வாண்டு வேறு வந்துட்டு எனக்கு தான் வந்து ஜியாங் ஃபேமிலியில் இருக்க ப்ராப்பர்ட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி அதிகமாக பேசிகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோ வர இந்த லின்னுக்கு தைரியம் கொடுத்து போசியா உள்ளே போய் உன் ஃபேமிலியை பாருன்ற மாதிரி அனுப்பி வைக்க இவ்வளோ தைரியத்தை வளர்த்துட்டு உள்ளே போகிறாளா, போயிட்டு நான் தான் ஜியா, அதாவது ஜியாங் ஃபேமிலிக்கு நான் தான் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உள்ளே வந்து நிற்கிறாளா. அப்போது பார்த்துட்டே இருக்கா எல்லாரும் ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஜியாவை. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த ஜியாவை கண்டோடனே பிடிக்கல. உடனே இந்த ஜியா உள்ளே போகும்போது அங்கே ஜூலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அவள் வந்து இந்த லின்னை வந்து கால் வச்சு தடுக்கி விடுறா. அதாவது அவங்கள என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஜியா தானே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு லேடி இருக்காங்களா, அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா என்ன இப்படி வந்து கீழே விழுறா, ஒழுங்காக நடக்க தெரியாதா அவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்போ இந்த லின் உடனே வந்து இல்லை என்னை வேண்டே தள்ளி விட்டாங்கன்னு சொல்ல போறா. இருந்தாலும் இப்போ தானே இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கோம், நம்ம எக்ஸ்ட்ரா ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது சொல்லிட்டு அவள் ஏஞ்சின்னுட்டு சாரிங்க தெரியாமல் நான் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவளே சாரி கேட்டுக்கிறா. இன்னொரு லேடி இருக்காங்க அந்த ஃபேமிலியில். அந்த லேடி வந்துட்டு சரி வா எனக்கு வந்து நம்ம 2 பேரும் ஒயின் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனவங்க வேண்டி காலை வச்சு தடுக்கி விடுறாங்க இந்த லின்னை. இந்த லின் ஒன்னே நீங்கள் வேண்டி என்ன தள்ளி விட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த லேடியும் என்ன உன்னை விட வயசுல பெரியவங்களை இப்படி தான் பேசுவியா, நான் உனக்கு ஆன்டி முறை ஆக வேண்டியவ, உன் ஆன்டி பற்றி இப்படி தான் பேசுவியா, உன் ஆன்டி உன்ட்ட நல்லா தானே பேசுவேன்னு சொல்லும் போது அப்போ அந்த இடத்துல சென்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் வந்து ஜூலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னல, அவ கூட வந்து லின்னை காலால் ஃபர்ஸ்ட் தடுக்கி விட்டுருப்பாளே அவளோட அண்ணன். இவங்க 2 பேரும் இந்த ஜியாங் ப்ராப்பர்ட்டிக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் சொத்தை வரணும்னு சொல்லிட்டு. இவனும் ஓவரா பேசிட்டு இருக்கான். திடீர்னு வந்துட்டு என்ன நீ ஆன்டியவே எதிர்த்து பேசுறியா, நீ கீழே விழுந்துட்ட அப்படின்ற மாதிரி இந்த லின்னை பிடிச்சி கேட்க இந்த லின்னை ஒன்னே சாரி நானும் தான் தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே அவள் பணிஞ்சு பேசிட்டு இருக்கா. அப்போ உடனே இன்னொரு லேடி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே ஃபேமிலியில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கல வா சேர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒயின் எடுத்துகிட்டு கிட்ட சேர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வேணும்ட்டே அவங்க வந்து இந்த லின் மேலே ஊதி விட்டுடுறாங்க. அது பட்டோன்னே இவ கத்த ஆரம்பிக்கிறா, எதுக்காக இப்படி வேணும்ட்டே ஊத்துறீங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு கத்தும் போது அப்போ அந்த லேடி ஒன்னே என்ன வயசில் பெரியவங்க நான் வந்து உனக்கு சேர்ஸ் பண்ணலான்னு வந்தா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்காம என்னை கீழே ஊற்ற வச்சுட்டல பாரு, நான் உனக்கு கொடுக்க வந்து சிந்திரிச்சு பாருன்னு சொல்லும் போது இந்த லின் ஒன்னே இல்லை நான் எதுவுமே பண்ணல நீங்களா தானே என் மேலே ஊத்துனீங்கன்னு சொல்லும் போது இந்த சென் ஒன்னே என்ன அவங்களே எதிர்த்து பேசி இப்போ கடைசியில் எங்கள் அம்மாவே எதிர்த்து பேசுறியா, நீ இப்படி தான் மரியாதை கொடுப்பியா ஜியாங் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னுமே கத்திக்கிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் இந்த லின்னை வந்து சாரி கேட்க சொல்கிறான். அதுக்கு அந்த லின்னுமே சாரி ஆண்டி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே சொல்ல அந்த ஆண்டி ஒன்னே சரி பெரியவங்க உனக்கு நான் ஒயின் கொடுக்க வந்தால நீ தள்ளி விட்டல அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கீழே இருக்கிறத வந்து லிக் பண்ணி குடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. இந்த லின்னுக்கா ஐயோ என்னடா இதுங்க இப்படி நடந்துக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து குடின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வந்துட்டு என்னாச்சுன்னா கேட்கும் போது அங்கே இருக்க ஆன்டிங்கெலாம் இருப்பாங்களா அவங்களாம் வந்து இல்லைம்மா நாங்கள் வந்து இவளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், புதுசாக நம்ம ஃபேமிலிக்கு வந்திருக்கல இந்த ஜியா, அதனால அவளுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லும் போது இந்த பாட்டி வந்து இந்த லின்னை பார்க்குறாங்க. லின் மேலே ஒயின்லாம் கொட்டியிருக்கோம்ல அதெல்லாம் பார்த்த உடனே அதுக்குள்ளே இவளுக்கு எந்த ரூல்ஸும் சொல்லிக் கொடுக்க வேணாம், எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க அவகிட்ட, இப்போதானே வந்திருக்கா, ரொம்ப ஃபெசிலிட்டிஸே இல்லாத வில்லேஜ்லேருந்து வந்ததுனால அவளுக்கு சிட்டியில் எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, இப்படியா நடந்துப்பீங்க அவகிட்ட அப்படின்னு சொல்லும் போது இந்த லின் ஒன்னே பாட்டி விடுங்க ஆன்டிங்கெல்லாம் என்கிட்ட ஒன்றும் அப்படிலாம் நடந்துக்கலாம் நல்லதுதான் சொல்லி கொடுத்தாங்க சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ஐஸ் வச்சுட்டு இருக்கா நல்ல பேர் வாங்குறதுக்கு. அந்த நேரத்தில் வந்து அங்கிள் வந்து அந்த சின்ன பையன் ஒருத்தன் ஓவரா பேசினால அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பையன் கத்திட்டு வந்திருக்கான், என்ன இந்த ஜியா வந்து ஓவரா திட்டா என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம ஹீரோன் வந்து இந்த பையனை வெளியே கண்டிச்சிருப்பா, இந்த பையன் ரொம்ப ஆட்டம் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு அதனால வந்து சொல்லிட்டு இருக்கானா. அப்போ இங்கே இருக்க லேடிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்களம்மா என்ன பண்ணிட்டு இருக்க அந்த ஜியா இன்னைக்கு தான் வந்தா, அதுக்குள்ளே பாருங்க நம்ம ஃபேமிலியில் இருக்க சின்ன பையனை போட்டு எப்படி மிரட்டி விட்டுருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்போ லின் ஒன்னே இல்லையே நான் எதுவுமே பண்ணல, இந்த பையன் எப்போ நான் பார்த்தேன்னு கூட தெரியல, நான் எதுக்கு போய் இந்த பையனை திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் ஒன்னே இந்த பூசணிக்கா யாரு, இவளை நான் பார்த்தது கூட கிடையாது, ஜியா வெளியே இருக்கா அவ தான் என்ன திட்டினா அப்படின்னு சொல்லும் போது பாட்டிக்கு ஷாக்கு. அப்போ ஜியா வெளியே இருக்கானா, அப்போ இது யாரு, அப்போ நீ ஜியா மாதிரி நடிக்கிறியா, ஜியாங் ஃபேமிலியில் எதுக்கு ஜியான்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவளை பார்த்து கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ அங்கே இருக்கவங்களும் இல்லை இந்த டுவான் ஃபேமிலியிலேருந்து டுவான் கூட வந்ததுனால தான் இவ ஜியான்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் அலோவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அங்கே யார் அலோவ் பண்ணாங்களோ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன்னே இல்லை நான் ஒன்னே இவ்வளோ ஜியான்னு சொல்ல கிடையாது, அவளே தான் ஜியான்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பான்னு நினைக்கிறேன், மற்றபடி நான் என்ன நினச்சேன்னா ஜியாங் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது உண்மையான ஜியா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவ ஜியானா நீ எதுக்கு ஜியா மாதிரி நடிச்ச, எதுக்கு இப்படி நடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லும் போது இந்த லின் சொல்றா இல்லை உண்மையாவே நான் தான் ஜியா, நீங்க வேணா நம்பலனா எனக்கு சின்ன வயசுல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அப்போ என் கழுத்துல நல்லா அடிபட்டு இருந்தது, அந்த காயம் எப்போ கூட என் கழுத்துல இருக்கு, அதுக்காக
அதுக்காக எங்கள் அம்மா எவ்வளோ ஹெல்ப் உங்ககிட்டலாம் கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த காயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேற காட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஓ என்னோட சீக்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் என்னோட சீக்ரெட்டை வாங்கிட்டு இந்த டைமில் யூஸ் பண்ணுறீங்களான்னு நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இருந்த காயத்தை ஹீரோயின் எப்படி தெரியுமா வச்சிருப்பா. இவங்களாம் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களே, அப்போ ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த காயத்தை பார்த்து சொல்லியிருப்பான், இந்த காயத்தெல்லாம் வச்சிரு, இது நல்லா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இந்த லினிமே வந்து ஆமாம்மா எனக்கு நல்ல இடம் தெரியும், அங்கே போனீங்கன்னா இந்த காயத்தெல்லாம் மறைய வச்சிருவாங்க, உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எதுக்காகனா இவன் அந்த சியான்ற பொசிஷனுக்கு போகணும்ல அந்த காயத்தை யூஸ் பண்ணி. ஆனால் ஹீரோனுக்கு அது இருக்கக்கூடாது, திடீர்னு வந்துட்டானா அதனால தான் இப்படி பண்ணியிருப்பா. இப்போ அதே மாதிரியே நம்ம ஹீரோயின் முன்னாடி சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் ஒன்னே அது ஃபேக்குன்ட்டு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும், ஏன்னா என் காயத்தை போக வைக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட டிஷ்யூவில் வந்து எது லிக்விட் மாதிரி போட்டு அதை வேகமாக போயிட்டு துடைக்க போறா. இன்னும் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இல்லை வேணாம் என் பக்கத்தில் வராதுன்ட்டு. ஆனால் ஹீரோன் கேட்குற மாதிரி இல்லை. உடனே அவள் கழுத்தை பிடிச்சி நல்லா தொடன்னு தொடச்சி விட கழுத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அங்கே இருக்கவங்கள பார்க்குறாங்க, எதுக்காக இவ இப்படி போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனை க்ளோஸாக பிடிச்சி இழுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட சைனை தான் வெளியே பிடிச்சி இழுப்பாரு போல. அதில் வந்து ஜியாங் ஃபேமிலியோட ஜேட் பெண்டன்ட் இருக்கு. அதை காமிச்சு இதுவே போதும், நீ தான் அந்த ஃபேமிலியோட சியான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்த பாட்டியும் இதிலே தெரியுது அவ தான் ஜேட் பெண்டன்ட் போட்டிருக்கா, அப்போ ஜியாங் ஃபேமிலியோட சியா இவ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கொடுக்க வேண்டியது என்னதான் அவள் தப்பான ஒரு ரிலேஷனில் பிறந்திருந்தாலும் அவள் ஜியாங் ஃபேமிலியோட வாரிசு, அவளுக்கு ஜியாங் ஃபேமிலியிலேருந்து 25% ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியே ஒரு பக்கம் லீன் எப்படி மெதுவாக தப்பிச்சு போயிடுவாளா, போயிட்டு இந்த ஜென் கிட்ட தான் புலம்பிட்டு இருக்கா. டே என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, பிளான் இப்படி ஃப்ளாப் ஆயிடுச்சு, அவள் இப்படி திடீர்னு வந்து இப்படி ப்ரூவ் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, நீ என்ன சொன்ன ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பிளான் பண்ண எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்ல. இந்த சென்னா நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ தானே சொன்ன அந்த ஃபேமிலியில் எல்லாரும் ஜியா மேலே செம்ம காண்டில் இருக்காங்கன்ட்டு, இனிமேல் பார்த்துக்கலாம் விடுன்ற மாதிரி இவன் ஒரு பிளான் யோசிச்சு வச்சிருக்கான். பாட்டியும் அதை கடத்தனாலே ஜியாங் ஃபேமிலியோட ஆஃபீஸுக்குலாம் ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் எதுனா போஸ்டிங் போடலாம் தான் போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்க ஜூலியோட அண்ணன் சென்னும் என்ன பாட்டி அதுக்குள்ளே இவளை வந்து இங்கே கூட்டு வந்து வச்சிருக்கீங்க, இவளே தப்பான ஒருவளை பிறந்த பொண்ணு, இவளுக்கு அந்த 25% ஷேரே பெருசுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த ஜென் வந்துடுறான். இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நான் நிறைய உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமாக இந்த சியாவை பற்றி நம்ம ஹீரோனை பற்றி சொல்கிறதுக்கு ஏதோ கையில் ஒன்று கொண்டு வந்திருக்கான். இவ உங்கள் ஃபேமிலி சேர்ந்தவளே கிடையாது, போய் சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்கா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவளை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து பாட்டியோட கையில் கொடுப்பானா. பாட்டி அதை படித்து பார்த்துட்டு அப்போ இது உண்மைனா நீ ஜியாங் ஃபேமிலியோட வாரிசே கிடையாதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோனும் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறா. பாட்டி உடனே எதுக்காக போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ உடனே வந்து இந்த சென்னலாக இருக்கான்ல அவெல்லாம் ஹீரோனை தள்ளி விட்டுடுறான். போய் சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ளே வந்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தள்ளி விட அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு ஹீரோனை அங்கே பிடிக்கிறாரா. ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு எப்போ ப்ராப்ளம்னாலும் அங்கிள் நீங்கள் வந்துடுறீங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோ உடனே சொல்கிறாரு இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கிழிச்சு போடுறாரு. அவர் ஏன் ஃபேக்குன்னு சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு டாக்டரை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இந்த ஃபேக்கான டாக்டர் யார் கிரியேட் பண்ணாங்களோ அந்த டாக்டரை பிடிச்சிட்டு வந்து உண்மையெல்லாம் பாட்டி முன்னாடி சொல்ல வைக்கிறாரு. அந்த டாக்டரை ஒத்துக்கிறாங்க. இங்கே நிற்கிறான்ல ஜென், இவன் தான் இதெல்லாம் பண்ண சொன்னா, காசு கொடுத்து பண்ண சொன்னா, நான் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஒரிஜினல் ரிப்போர்ட்டையும் நம்ம ஹீரோ வந்து சப்மிட் பண்ணுறாரு. அதாவது பாட்டி கிட்ட கொடுக்குறாரு. அந்த பாட்டி வந்து அதை பார்த்துட்டு நான் தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன், நல்ல வேலை நான் எதுவும் என் பேத்தி எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து ஹீரோயின் கேட்பா எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது உங்களுக்குன்ட்டு. ஹீரோ சொல்கிறாரு நான் அங்கே தானே அப்பப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், அப்புறம் எப்படி தெரியாமல் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் இந்த ஜென்னா ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனால் இவங்களா சரி போய் தொலை, இனிமேல் எங்கள் கண்ணு முன்னாடி நிற்காத, இனிமேல் வந்து அவள் கேர்ள் ஃப்ரெண்டு ஜியா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் என்ன பண்ணுன்னே தெரியாதுன்னு மிரட்டி விட்டுடுறாங்க. ஒரு பக்கம் ஜூலி வந்து பாட்டிக்கிட்ட போயிட்டு பாட்டி நான் உங்ககிட்ட சொன்னதை மறந்துட்டீங்களா, அங்கிளை என் கூட அனுப்பிவிங்கன்னு சொல்ல பாட்டி ஒன்னே ஆமாம்ப்பா டுவா நீ என்ன பண்ணுறீன்னா இன்னைக்கு ஜியா வீட்டுக்கு வந்திருக்கால அதனால ஒரு டின்னர் மாதிரி சிம்பிளாக ஜூலி அரேஞ்ச் பண்ணியிருக்கா, நீங்களா போய் சாப்பிடுங்கன்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பாட்டி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே வந்து அங்கிள் கூட போகிறேன் தான் ரெடியாக இருக்கா. அன்றைக்கி நைட்டு வந்து அந்த டின்னர் வந்து காட்டுறாங்களா, அந்த டின்னரில் என்ன நடக்குதுன்ட்டு இந்த ஜூலி இருக்கால அவள் வந்து இந்த டுவான் கிட்ட ரொம்ப வழிவா அங்கிள், அதாவது அவளுக்குமே அவர் அங்கிள் தான், அங்கிள் நான் செஞ்ச ஃபுட்டு நல்லா இருக்கா சாப்பிட்டு பாருங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஓவராக வலிஞ்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டுருக்க. ஹீரோ உடனே எனக்கு இந்த ஃபுட்டை பார்த்தாலே வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு இந்த ஃபுட்டு சுத்தமாகவே பிடிக்கல, இந்த சாப்பாடோட ஸ்மெல்லே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவள் ஒரு பீஸை சாப்பிட்டு பார்த்துட்டு ஐய ஆமாம் நல்லவா இல்லை ஜூலி நீயா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு துப்பி காட்டுறா. அப்போ அந்த ஜூலிக்கு செமக்கோ வருது. சரி சரி இந்தாங்க ஒயின் குடிங்க, சாப்பாடு பிடிக்கலன்னா சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒயின் கொடுக்குறா. அப்போ அந்த ஒயினில் ஏதோ கலந்து விட்டுருப்பா போல இருக்கு. ஹீரோவும் ஒயின் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது ஹீரோயின் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கிறா. ஹீரோவாலையும் எந்திரிச்சு நிற்க முடியல. அது வந்து இந்த ஒன்றா ஸ்டே பண்ணுவாங்களே கண்ட்ரோல்
கண்ட்ரோல் இல்லாமல் அந்த மாதிரி ஏதோ மெடிசன் போல் இருக்குது. அந்த மெடிசனை போட்டு விட நம்ம ஹீரோ ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது ஜூலி வந்து அதெல்லாம் உங்களுக்கு போக போக தெரியும், வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. அவள் வந்து ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோ படுக்க வச்சுட்டு அவள் அங்கேருந்து இங்கே போயிடுறாளா. அதே மாதிரி ஹீரோனை பார்த்தா ஹீரோனை வந்து இந்த ஜென் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இவங்க தான் நோட் பண்ணியிருப்பாங்களா ஜூலியும் அந்த சென்னும் இந்த மாதிரி ஜென்னுன்ற ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஜியாவை எப்படியாவது வந்து தொல்லை பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு. அதே மாதிரி இந்த சென்னுக்கும் ஜியாவை வந்து ஜியாங் ஃபேமிலியிலேருந்து மொத்தமாக விரட்டணுன்ற ஒரு ஐடியா தான். அப்போ இவளை அசிங்கப்படுத்தணும். அதுக்காக இந்த ஜென் கிட்ட போயிட்டு கரெக்டாக பண்ணுன்ற மாதிரி அனுப்பிவிட ஒரு பக்கம் ஹீரோ மயக்க தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. ஹீரோனுக்கு காலில் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சென் நம்ம ஹீரோனை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிருப்பான்ல, அவன் என்ன பண்றான்னா அவனும் கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிருப்பான் போல இருக்கு. ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறேன்ட்டு பேரில் அந்த ட்ரிங்க்ஸில் ஏதோ டேப்லெட்டை வேற கலந்து குடிச்சிட்டு ஹீரோன் கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு இருப்பானா. இவன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் போல கிஸ் பண்ண. உடனே வந்து யார்கிட்ட இருந்து கால் வரும், அர்ஜென்ட்டாக வந்து என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. அது யாருன்ற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க, ஆனால் கால் மட்டும் வந்திருக்கும். அவனும் வரேன்னு சொல்லிட்டு போவான். அவன் வெளியே போனோடனே நம்ம ஹீரோனுக்கு வந்து லைட்டாக மயக்கம் தெளிகிற மாதிரி இருக்குமா. வெளியே போகலான்னு பார்க்கும்போது ஹீரோக்கு தான் ஆல்ரெடி கொஞ்சம் நினைவு வந்திருக்குமே. அவரும் வந்து ஹீரோனை தேடி வந்திருப்பாரா, கால்லாம் பண்ணியிருப்பார்ல. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிடுறாங்க. மீட் பண்ண உடனே இவங்க தான் ரெண்டு பேருமே அந்த ஒயினில் மெடிசன் எடுத்திருக்காங்களே, அதனால் அவங்க ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வேணான்னு மறுபடியும் தடுக்கிறாரு. ஹீரோன் வந்து இல்லை எனக்கு உங்களை பிடிக்கும், நான் உங்களை கிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவையே மூஞ்சி வச்சுட்டு சொல்ல. ஆனால் ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒன்று முக்கியமாக இருக்குது, இல்லைன்னா நம்ப மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த ஜூலி இருக்கால, அவள் வந்து ஹீரோவை ரூமில் படுக்க விட்டுட்டு இவ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் குளிக்க போயிருப்பாளா. எப்படி வந்து அந்த சென் பண்ணானோ, அதாவது ஹீரோனை படுக்க வச்சுட்டு ட்ரிங்க்ஸில் டேப்லெட் போட்டு குடிச்சானோ அதே மாதிரி தான் இவளும் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் வந்து இந்த சென்னுமே வந்து வெளியே போயிட்டு ரூமுக்கு வந்து பார்ப்பானா, எங்கே இந்த ஜியா இருக்காளா அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து இந்த சென்னோட கண்ணை வந்து நம்ம ஹீரோன் மூடிடுறா. மூடினோடனே இவனும் ஏய் என்ன பண்ணுற ஜியா, எதுக்காக என் கண்ணெல்லாம் மூணு அப்படின்னு சொல்லும் போது இரு உனக்காக கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போது அவனும் நம்ம ஹீரோன் கையை தொட வரான். உடனே ஹீரோ அவரோட கையை கொடுத்துட்டு அவர் வந்து கூட்டிட்டு வராரு வேற ஒரு ரூமுக்கு, அதாவது ஜூலியோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனோடனே அவனை பாத்ரூம்குள்ள தள்ளி விட்டுறாரா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனால கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே ஹீரோ கிட்ட போக, அதாவது ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா, க்ளோஸா இருக்கா, அவளால ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இல்லை நீ மெடிசன் எடுத்திருக்க, அதனால தான் இப்படிலாம் பண்ற, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோன் வந்து இல்லை நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், எனக்கு உங்களை உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள், நான் வந்து உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண. நம்ம ஹீரோவும் அப்போ இதுக்கு மேலே என்னாலையும் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க க்ளோஸாக இருந்துடுறாங்க ஒரு ரூமில். இவங்க ஒரு பக்கம் க்ளோஸாக இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா. அப்போது ஹீரோ வந்து ஏன் சொன்னி ஹீரோனே பார்த்துட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்காரு. நேற்று நைட்டு வந்து என்ன ஆயிருக்குன்னா, இவங்க ஸ்டே பண்ணதுக்கப்புறமா ஹீரோயின் தூக்கத்துலேயே வந்து புலம்பிருப்பா, இந்த மாதிரி நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது, உங்களுக்காக நான் மருந்து கொண்டு வரேன் அப்படின்னு மாதிரிலாம் பேசியிருப்பா. அப்போது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் இவளும் வந்து ரீபான் ஆயிருக்கா, இவளுக்கும் எல்லா ஞாபகமும் இருக்குன்ட்டு. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா, ஹீரோயின் வந்து நான் எதனா நேற்று தூக்கத்தில் புலம்பிருப்பேனா ரீபான் ஆனதை பற்றி இவர்கிட்ட அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரு பக்கம் அவர் ரீபான் ஆனதை எனக்கு தெரிஞ்சிச்சு, நானும் தான் ரீபான் ஆயிருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லலான்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் வேணாம் வேலை இருக்குவா போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. சொல்லிக்கல. ஒரு பக்கம் இந்த ஜூலியா அவன் நினச்சிட்டு இருக்கா நம்ம அங்கிள் கூட தான் ஸ்டே பண்ணோம், அங்கிள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி ரிச்சானவர் சேர்ந்தவர், அவர் கூட நம்ம இப்படி ஸ்டே பண்ணுன்ற மாதிரி மீடியா முன்னாடி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவரை நம்ம கல்யாணம் பண்ணி தானே ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க. அவள் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கா. அங்கே எல்லாரும் வந்து ப்ரெஸ்காரங்களாம் வந்து கேமராவில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப கேஷுவலாக வந்து இந்த சென்னை எந்திரிப்பான், நம்ம ஜியா கூட தானே ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவனும் சைடில் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது ஜூலியை இவனை மாற்றி மாற்றி பார்த்து கட்டிக்கிறாங்க. இவங்களோட பிளானே ஃப்ளாப் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோனையும் அசிங்கப்படுத்த முடியல, அதே மாதிரி ஜூலியாலையும் அங்கிள் கூட க்ளோஸாக இருக்க முடியல. இவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து வெளியே போவாளா, போகும்போது நான் ஏற மாட்டேன், நான் வரமாட்டேன் காரில் அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோவா ஏய் நேற்று தாண்டி நீ உன் அங்கிளை என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இப்போ என்னடி தனியாக போகிற, வா வா காரில் ஏறுன்னு சொல்ல. ஹீரோனும் ஐயோ போதை விடுங்க, காரில் தான் நீ ஏறி வரேன், என்னை இப்படி ஏன் வெக்கப்பட வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாளா. ஒரு பக்கம் வந்து இந்த சென்னு இருக்கால, சென்னு ஜூலி அவங்களோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரிச்சான லேடிஸ், அதாவது நிறைய பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்களே, டுவான் ஃபேமிலியோட ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸோட ஒய்ஃப் இவங்களாம். அவங்கள கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி டுவானுக்கு வந்து ஏதோ நோய் வந்துருச்சான், கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பானா, அதனால உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டலாம் சொல்லி வைங்க, அங்கே கோஆப்ரேஷன்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஜியாங் ஃபேமிலிக்கு வர சொல்லுங்கன்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருக்க. அதே மாதிரி ஒரு பக்கம் இந்த சென்னை இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோட கம்பெனிக்கு போயிட்டு அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் இனிமேல் வந்து எதுக்காக டுவான் அங்கிளே நம்பிட்டு இருக்கீங்க, என் அங்கிள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்க கடற்கறாரு, அதனால் நீங்கள் ஜியாங் ஃபேமிலிக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்ல, கூட துணைக்கு யாரை வச்சிருக்கா பாருங்க, இந்த சென்னை வச்சிருக்கான். சென்னை கூப்பிட்டு வச்சுட்டு பேச வச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஜூலியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் வந்து உயிர் போனாதான் ஜியாங் ஃபேமிலிக்கு வந்து எல்லாமே கிடைக்கும்,
இவ இருக்கிறதுனால தான் என்னதான் வந்து அவ்வளோ ஃபேமிலியில் க்ளோஸாக இருந்தாலும் இவ இருக்கிறதுனால தான் வந்து நிறைய எங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்க சில பேருக்கே நம்ம ஹீரோ அங்கிள் முறையாகுது. அப்படி இருந்துமே ரிலேஷன் தெரிஞ்சுமே ஹீரோக்கு வந்து ஏதோ இன்ஜெக்ஷனில் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இதில் என்ன டெஸ்ட்னா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ரிபான் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களாம் இதெல்லாம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல. அதனால அவர் உசாராக வந்து எந்திரிச்சிடுறாரு. ஹீரோவும் உடனே மேனேஜரை பார்த்து, நான் நினச்சது தான் நடந்திருக்கு, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக நான் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் இப்பெல்லாம் வந்து படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட கம்பெனிக்கு போகிறா. நீங்கள் எப்படி சொல்கிறது, இங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டலாம் நீங்கள் சொல்ல முடியாது இந்த மாதிரி நீங்கள் கோஆப்ரேஷன்லாம் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு ஒன்றும் அவ்வளோ உடம்பு சரியில்லாமலாம் போகல. அதே மாதிரி அவருக்காக கொஞ்ச நாளைக்கு நான் பார்த்துக்கிறதுக்கு இங்கே மேனேஜர் போஸ்டிங்கில் நான் வந்திருக்கேன்ற மாதிரி காட்டிட்டு இருக்கேன். அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இந்த சென்னை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சென்னியும் பார்த்து எதுக்கு தேவையில்லாமல் வந்து ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்கீங்க, அதுவும் சென் உனக்கு அவர் அங்கிள், இப்படி தான் வந்து தப்பாக பேசுவியா அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் சென்மன்னே கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா, இவ வந்து பேசுகிறான்னு ஓவராக பேசிட்டு இருக்கீங்க, இவளே வந்து ஜியாங் ஃபேமிலிக்கு தப்பான ஒருவளை பிறந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஹீரோனை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்கான், அவளை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஹீரோ வந்துடுறாரு. அவர் வந்துட்டு, யார் சொன்னா எனக்கு ஏதோ பெரிய நோய் வந்துருச்சு என்னால் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோனோ இதை தான் நானும் சொன்னேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு யாரும் நம்பலன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னே, சரி அது இருக்கட்டும், என்ன சென் என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னொன்று உங்கள் அம்மா பண்ண வேலையை நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து சென்னோட அம்மா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போனது அது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் போல. அதை போட்டு காமிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுங்களை விட்டு சென்னோட அம்மாவையும் இங்கே கூட்டு வர வச்சிடுறாரு. அந்த லேடிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே, இல்லைப்பா நான் உனக்கு கொஞ்சம் நியூட்ரிஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பிள்ளை கொடுத்தேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எதுவும் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, ஹீரோவா அது என்ன நியூட்ரிஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்கள் பண்ண வேலைக்கு போலீஸ் வந்து உங்களை விசாரிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜியாங் ஃபேமிலியோட பாட்டி வந்துடுறாங்க. இவங்களுக்கும் இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் தெரிஞ்சிருக்கும். அவங்கள வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஜியாங் ஃபேமிலிக்குலாம் மருமகன் சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்கு, எவ்வளோ க்ளோஸானவங்க டுவான் ஃபேமிலி சேர்ந்தவங்க, இப்படியே அவங்க கிட்ட போய் நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருமகளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்களா. அதே மாதிரி சென் கண்ணத்துலேயே ஒரு அறைய விடுறாங்க. நான் சொன்னேன்னா என்ன இப்படி போயிட்டு மானத்தை வாங்குறீங்க, ஜியாங் ஃபேமிலிலேருந்து போயிட்டு இப்படியாடா போயிட்டு டுவான் கம்பெனியில் வந்து கோஆப்ரேஷன் கேன்சல் பண்ணுன்னு சொல்வேன்னு சொல்லிட்டு அவனையும் அடிச்சிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி நம்ம ஹீரோ பார்த்து, தயவு செஞ்சு மன்னிச்சிடு டுவான், இவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஜியாங் ஃபேமிலிலேருந்து நாங்களாம் எப்போயும் அப்படி நினச்சது கிடையாது, உன் ஃபேமிலி லாஸ் ஆகுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லும் போது இருந்த உடனே, அங்கிள் பாட்டி வந்து எப்பயுமே நல்லதான் சொல்லுவாங்க, அதனால பாட்டி சொல்கிறதுனால சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்ல, பாட்டி ஒரு பக்கம் மருமகளை போட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஏண்டி இப்படி பண்ண, இப்படி தான் ஃபேமிலிக்கு இப்படி நல்ல பேர் சூப்பராக வாங்கி தரப்போ அப்படின்னு பார்த்தா பாட்டி வந்து அவங்க மருமகளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இரவும், சரி பாட்டி இனிமேல் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க நம்பி இவங்களை வந்து மன்னிச்சு விட்றன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடவும் அவங்களும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம், ஆமாம் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்களா பாதியிலே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அடுத்த நிமிஷமே ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டை பற்றி மேன் சொல்லிட்டு, அதாவது மிஸ்டர் மாமா அவர் பேர், அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ மேனேஜர் உடனே, ஆனால் பாஸ் உங்களால் எப்படி போக முடியும், நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோன் உடனே, அவர் யார், அவர்கிட்ட நான் எப்படி போய் பேசணும்னு சொல்லுங்கள், நான் போய் பேசுகிறேன்னு சொல்கிறாங்களா. ஹீரோ உடனே, இல்லை வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹீரோன் ஒத்துக்க மாட்டான், நான் போகிறேன்னு சொல்லும் போது ஹீரோவும், சரி நான் சொல்கிற மாதிரி பண்ணு, நீ பேசிட்டே இரு, நான் உடனே அங்கே வந்து கண்டினியூ பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோன் கிட்ட வந்து ஒரு ஒயின் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்களாம். அந்த இடத்துல தான் இந்த மிஸ்டர் மாவு வந்து நிறைய கம்பெனியோட ஓனர்ஸ்லாம் மீட் பண்ண போகிறாங்களாம். அங்கே வந்து மிஸ்டர் மாவுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு ஹீரோ. அதே மாதிரி நம்ம ஹீரோனும் அந்த பார்ட்டிக்கு போகிறா, கையில் ஒயினோட தான் போகிறா. அவன் மிஸ்டர் மாவை தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜூலியோட அண்ணன் சென்னு வந்துடுறானா. வந்துட்டு, என்ன சியா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, ஜியாங் ஃபேமிலிக்காக வந்தியா இல்லை டுவான் ஃபேமிலிக்காக வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு மா வந்துட்டு, என்ன நடக்குதுங்க ஒரே சவுண்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இருநொன்னி மிஸ்டர் மாவை பார்த்தோன்னே ஹீரோ சொன்னது தான் ஞாபகம் வருது. ஓகே அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம பண்ணுவோம், அங்கிள் கம்பெனிக்கு நம்ம நல்லது நடக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. இவ ஏன் ஜியாங் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்றது லாஸ்ட்டில் கண்டிப்பாக அது தெரியும். நம்ம இருந்த உடனே ஹீரோ சொன்ன மாதிரி பேசி ஒரே கல்ப்பிலே அதை குடிச்சு விட்டுறாளா. இதை பார்த்தோன்னே மிஸ்டர் மாமுக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே நீ என்ன மாதிரி இருக்கியம்மா, நீ யாரு அப்படின்ற மாதிரி நல்லா சிரிச்சு பேசிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது இந்த சென்னுக்கு இது காண்டாகுதா. அவன் உடனே வந்து, இல்லை இவ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, இவ டுவான் கம்பெனில தான் வந்திருக்கா, ஆனால் உங்களுக்கு மரியாதை தர விதமாக டுவான் வரல பார்த்தீங்களா, அது உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையான்னு சொல்லும் போது உடனே, இல்லை அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மிஸ்டர் மாவா என்னையும் அசிங்கப்படுத்துகிற விதமாக ஒரு சாதாரண மேனேஜர் பொண்ணை அமுச்சு விட்டுருக்கான அவன், அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட பேச
பேசுறது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த சென் போக போக ஏற்றி விட்டுட்டே போகிறான். ஆமாம் உங்களுக்கு மரியாதை தரல அப்படின்னு சொல்லிட்டு இவளை வெளியே அனுப்புங்கன்ற மாதிரி தள்ளி விடுறான்னா நம்ம ஹீரோனை பிடிச்சி. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல பாதிக்கு மேலே வந்து நான் கண்டினியூ பண்ணிப்பேன் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே வர அவர் வந்து ஹீரோனை பிடிக்கிறாரு. நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டேன், என்னால் உன்னை தனியாக விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவா மிஸ்டர் மாவை பார்த்து சாரி கேட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்ல மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்க இந்த சென்னா என்ன அங்கிள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ஜியாக்கு வந்து சப்போர்ட்டிவாக நின்றுட்டு இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. மிஸ்டர் மா கிட்ட போயிட்டு அவருக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி சூஸ் பண்ணி ஒரே கல்ப்பில் அவரும் குடிச்சு காட்டுறாரா. இந்த செனுக்கா இப்படி விட்டால் நமக்கு எதுவும் கிடைக்காம போயிடும், இவனை ஒரே அடியாக தீர்த்து கட்டிட்டோம்னா டுவான் ஃபேமிலியில் இருக்க சில ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு வந்துடும், அதே மாதிரி சியாவை வந்து ஜியாங் ஃபேமிலியில் மொத்தமாக அசிங்கப்படுத்தி துரத்தவும் ஈஸியாகிடும்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான். நான் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்த ஒயின்ட்டு அதில் ஹீரோக்கு கொடுக்குற கிளாஸில் மட்டும் ஸ்பெஷலாக ஏதோ மெடிசன் போட்டுப்பான் போல இருக்கு. இந்த சென் தான் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோனுக்கா இதை பார்க்கும்போது ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஹீரோ பக்கம் மட்டும் தனியாக ஒரு கிளாஸை கொடுக்குற மாதிரி போகிறதுனால நம்ம ஹீரோன் அதை பார்த்து நோட் பண்ணவ அவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது ஏதோ ஒன்று கலந்துருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு நம்ம தான் நினச்சிட்டு இருக்கா. ஹீரோவால் மறுக்கவும் முடியாது, ஏன்னா வந்து மிஸ்டர் மா முன்னாடி ஒயினை வந்து அவாய்ட் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. அப்போது ஹீரோன் ஒன்று என்ன பண்ணுறாருன்னா நான் எடுத்துக்கிறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒன்று ஹீரோக்கு வச்ச கிளாஸை அவள் எடுத்துடுறா. அவள் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஹீரோ பார்த்து நீங்கள் எனக்காக எத்தனை நாள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னவ பழசெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஹீரோன் வந்து ரீபான் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம ஹீரோ வந்து எப்படிலாம் நம்ம ஹீரோனை ட்ரீட் பண்ணியிருப்பாரு, எல்லா இடத்துலையும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக நின்றுப்பாரு அப்படின்னு நினச்சி பார்த்தவ உடனே என்ன பண்ணுறாருனா ஹீரோ கொடுக்க வேண்டிய கிளாஸை வந்து ஹீரோயின் குடிச்சிடுறா. இதை பார்த்தோன்னு சின்ன என்னது இவ குடிச்சுட்டா, நான் வந்து இந்த அங்கிளை தானே போட்டு தள்ளணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்க. குடிச்ச ஹீரோயின் வந்து உடனே அங்கே மயக்க போட்டுடுறா. அதில் ரொம்ப ரொம்ப ரேரான மருந்து மாதிரி எது கலந்து கொடுத்துருப்பான் போல இருக்க. ஹீரோனுக்கா செம மயக்க வருது. ஹீரோ அதை பார்த்த உடனே சீக்கிரம் வண்டி ரெடி பண்ணுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஹீரோனை வண்டியில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக இவன் மயக்கத்துல இருக்காளா. ஹீரோ சொல்கிறாரு என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோன் சொல்கிறா நான் அப்பயே நினச்சேன் அவங்க ஏதோ கலந்துருக்காங்கன்ட்டு, அதே மாதிரி கலந்துருக்காங்க, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு ஏண்டி அதில் ஏதோ கலந்துருக்காங்க தெரியுது, அப்புறம் ஏண்டி நீ அதை குடிச்ச அப்படின்னு கேட்க ஹீரோயினா எல்லாமே உங்களுக்காக தான் மிஸ்டர் மா முன்னாடியே உங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, அதே மாதிரி உங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் எப்பயுமே நினைப்பேன், அதே மாதிரி ஆகவில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோயின் நெஞ்சு மேலே கை வச்சு பேசுகிறாளா. மயக்கமானவ தான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே வாந்தியெல்லாம் எடுக்க வச்சு அந்த மருந்தெல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க போல இருக்கு. இன்னும் பார்த்தா அதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோயின் வந்து வில்லேஜ் சைடில் இருக்கும்போது ஒரு பாட்டி தான் வளர்த்துருப்பாங்க. அதாவது ஹீரோனோட அம்மாவோட அம்மா இவங்க. என்னதான் ஹீரோனோட அப்பா வந்து தப்பான உறவில் அவங்க கூட இருந்து ஸ்டே பண்ணி குழந்தை பற்றிக்கிட்டாலும் அந்த பாட்டி ரொம்பவே நல்லா ஹீரோனை வளர்த்துருப்பாங்க. அவங்க வந்து இந்த நாட்டு வைத்தியெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. இப்போ பாட்டி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அப்போ இரும்பிட்டே இருப்பாரா. அப்போ பாட்டி உடனே உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஹீரோ கையை பிடிக்க அப்போ பாட்டி உடனே சொல்லிடுறாங்க உனக்கு ஒரு நோய் இருக்கு, ஆனால் அந்த நோய் வந்து ஒரு 3 மாதம் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஹீரோட மேனேஜர் வந்து அது எப்படிமா, எத்தனையோ டாக்டர், பார்க்காத டாக்டர் கிடையாது, எல்லா டாக்டரும் பார்த்து கண்டிப்பாக பாஸ்க்கு வந்து பிழைக்கவே வாய்ப்பு இல்லை, 2 வருஷம் முன்னும் தான் இருப்பாரு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் வந்து பிழைக்கலான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த பாட்டியா யார் சொன்னது, யார் என்ன சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து ஒரு மருந்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அது எங்கேயும் கிடைச்சிருக்காதுன்ட்டு, அந்த மருந்தை என்னால் ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல ஹீரோக்கா என்னதான் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இப்போ ஹீரோயின் என்ன கண்ணை முழிக்கல அதை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் மேனேஜருக்கு கேட்டோன்னே செம்ம சந்தோஷம், உண்மையாவாமா உங்களால் வந்து எங்களோட பாஸை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்து பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா. ஹீரோயின் கண்ணை முழிச்சிட்டு என்னாச்சு எல்லாரும் ஒரு மாதிரியாக பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அப்போ ஹீரோ ஒன்னே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பாட்டி தான், என்னையும் அவங்க குணப்படுத்த முடியும்னு சொன்னாங்க, அதே மாதிரி உனக்கும் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை எழுப்பி விட்டுறாரா. பாரு உன்னை பார்க்க உன் பாட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டும் போது பாட்டியும் பேசுகிறாங்க. அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க பாட்டி என்னை பார்க்க வந்தீங்களா, எப்போ வந்தீங்க பாட்டி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண பாட்டி உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அழுகாத குறை தான், சந்தோஷமாகவும் இருக்குது பாட்டியை பார்த்து. அப்போ பாட்டியா சரிம்மா நானும் வந்தேன், அதே மாதிரி இருக்கட்டும், இவனுக்கு டுவானுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதனால் உங்கள் 2 பேர் ரிலேஷன் பார்த்தா ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது, லவர்ஸ் மாதிரி, அதனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து ஒன்றா இருக்க மாதிரி இருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனா பாட்டி எந்த ரேஞ்சுக்கு நீ திங்க் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் குடிச்ச தண்ணி கூட துப்பிட்டு இருக்கா. ஹீரோக்கா பாட்டி என்ன பாட்டி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்குது. ஓப்பனாக பாட்டி பேசுகிறாங்களே அதனால ஹீரோவும் வெக்கப்பட்டுட்டு முழிச்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு ஒன்று ஞாபகம் வருது டக்குன்னு, என்னன்னா ரீபான் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு துணி கடையில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பாள், அவள் வந்து இறந்து போயிருப்பா. என்ன காரணம்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்கும்போது டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு வேகமாக ஒரு வண்டி வந்துச்சு, அந்த வண்டி இடிச்சதுனால இவ வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கு திடீர்னு அதை டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த மாதிரி டைமில் தானே என் ஃப்ரெண்டு போன வாட்டி இறந்து போனா, என்ன இதை நான் ஏன்
மறந்தேன், நான் சீக்கிரமா போயிட்டு கியூ பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. உடனே வந்து கையில இருக்கிறதெல்லாம் கழட்டுறா. இரவா என்னம்மா பண்ற, எங்க போற சி அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் உடனே இல்ல ஒரு முக்கியமான விஷயம், நான் ஃப்ரெண்டை போய் பார்த்தே ஆகணும், கியூ பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கிருந்து கிளம்புறாளா. ஒரு பக்கம் இந்த சென்னோட அம்மா சென்னு இவங்கள என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானா, சியாவை எப்படியாவது ஜியாங் ஃபேமிலியிலேருந்து அசிங்கப்படுத்தி துரத்தி ஆகணும், அதே மாதிரி அவளுக்கு வழியை கொடுக்கணும், திரும்ப ஜியாங் ஃபேமிலி பக்கமே வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணும், அதுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிடலான்ற மாதிரி அம்மாவே பையனுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோனும் எங்க போறானா கியூவை பார்க்க தான் போறா. கியூ பார்த்து இனிமே நீங்க இருக்கக்கூடாது, நீ சீக்கிரமா அப்ராட் போய் ஆகணும், நீங்க இருந்தனா கண்டிப்பா செத்து போயிடுவேன், நான் சொல்றதை கேளு கியூ அப்படின்னு சொல்லி கியூ கிட்ட ஏதோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கியூமே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி சொல்றா, அப்ப எதனா அதுல ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியூமே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிடுறாளா. நம்ம ஹீரோனும் வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கியூவை கூட்டிட்டு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சென் வந்துடுறான். வந்துட்டு என்ன சியா அவசர அவசரமா உன் ஃப்ரெண்ட் எங்கேயும் கூட்டிட்டு போற போல இருக்கு, ஒன்று நீ என் கூட வா, அப்படி இல்லைன்னா உன் ஃப்ரெண்டை நான் எங்கேயும் முடிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே பார்த்தா கியூ வந்து ஒரு காரில் போயிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஜியா வந்து சென் கூட போக ஒத்துருப்பா போல இருக்கு, அதனால வந்து ஃப்ரெண்டு காரை விட்டுட்டான் அந்த சென்னு. ஆனால் இந்த என்னதான் வந்து கியூ காரில் போயிட்டு இருந்தாலும் அந்த காரை வந்து வேகமாக ஒரு பைக் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த கார் டிரைவர் வந்து ஒரு வேளை ஏறின கஸ்டமர் ஆள்தானோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் காரில் ஆயில் இல்லைம்மா இதுக்கு மேலே போகாது நான் வேற பக்கம் போறேன்ற மாதிரி கியூவை இறக்கி விட்டு போயிட்டான். அப்போ கியூமே வந்து என்னடா அது இப்படி இறக்கி விட்டு போயிட்டானே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பைக் வேகமாக வரது பார்த்துட்டு கியூ வேகமாக ஓட ட்ரை பண்ணுவா. கால் தடிக்கு வேற ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறா. அப்போ விழுந்த கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு திரும்பி பார்த்தா அப்போ விழுந்தோடனே டக்குன்னு மண்டையில் அடிபட்டிருக்கும், கொஞ்சம் மயக்கமாயிருப்பா. அப்போ ஏஞ்சி பார்க்கும்போது பின்னாடி பைக் மட்டும் இருக்கு, அதோட வீல் மட்டும் ஸ்பீடாக வந்ததுனால சுத்திட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. ஆனால் அங்கேருந்து ஆளுங்களை காணும். என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் இந்த பைக்ல வந்தவனை பிடிச்சிட்டு போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பக்கத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு தனியா ஆளுங்களை வச்சு. அப்ப கேட்குறாரு என்ன பண்ண போன ஒழுங்கா சொல்லு எங்க ஜியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அவனும் வந்து முதல்ல வந்து இல்லை எனக்கு தெரியல, எனக்கு காசு கொடுத்தாங்க இப்படி போக சொன்னாங்க பண்ண மற்றபடி தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சாலும் ஹீரோ வந்து அடிக்கிற விதத்தில் அடிச்சு எங்க இருக்கான்ற மாதிரி உண்மையை வந்து கேட்டு வாங்கிட்டாரு. அதாவது ஹீரோனை வந்து எங்க அவன் கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்க. இந்த செயின் எங்க கூட்டிட்டு போயிருக்கான் பாருங்களேன் நம்ம ஹீரோனை. இவனுக்கு வந்து ரொம்ப மோசமான 2 தெரிஞ்சவங்க இருப்பாங்க போல இருக்கு, அவனுக்கு குடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கிட்ட போயிட்டு உங்களுக்காக ஒரு சூப்பரான பொண்ணை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன், டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறான். நீ இப்போ நான் சொல்றதை கேட்கலன்னா உன் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு மாதிரி செயின் மாட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை அங்கே போய் பேச முடியாம உட்காந்துட்டு இருக்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து என்ன சென் போதுமா பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தப்பறம் தான் நிம்மதியாகவே இருக்கு. அப்போ சென்னும் அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதுவும் டுவான் ஃபேமிலியோட வெறும் அடாப்டட் சன் தான், ஆனால் நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்து இப்படி இந்த சியாக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோனே சொல்கிறாரு, டே உன்னெல்லாம் போனால் போதுன்னு விட்டதே தப்பு, அன்னைக்கு ஆஃபீஸில் வந்து என்னை பற்றி தேவையில்லாமல் ரூமர்ஸை கிளப்பிட்டு இருந்தியே, அப்போயே உன்னை போட்டு தாக்கியிருக்கணும், ஆனால் விட்டு தள்ளிட்டேன்ல, இப்போ வாங்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா செம்ம அடின்னு அடிச்சு விட்டுறாரு. ஏன்னா சியா மேலே கையை வச்சிட்டான்ல, அதனால் அவனை அடிச்சு போட்டு அங்கே உட்கார வச்சுட்டு ஹீரோயினா அவங்க அங்கிளை போய் கட்டி பிடிச்சிட்டு அங்கிள் நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஃப்ரெண்டு பற்றிலாம் கேட்குறா. ஹீரோவும் நீ எதுக்கும் பயப்படாத, கியூவையும் நான் பத்திரமா போயிட்டு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஹீரோவை அங்கேயே கட்டி பிடிச்சிக்கிறா. அப்புறம் இந்த பாட்டி தான் காட்டுறாங்க. இந்த ஜியாங் ஃபேமிலியோட பாட்டி கிட்ட போயிட்டு இந்த ஜூலி பேசுகிறா. பாட்டி நான் அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு ரூமில் அங்கிள் கூட தான் ஸ்டே பண்ணேன், நிறைய மீடியாலேருந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, ஆனால் எதுவும் நியூஸ்லாம் வெளியே வரலன்னு சொல்ல ஹீரோவை கூப்பிட்டுப்பாங்க போல இருக்கு பாட்டி இதை பற்றி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி பேத்தி கூட ஸ்டே பண்ணிட்டேன், ஏன்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற, சீக்கிரம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி கல்யாணத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இப்போ போய் சொல்கிறான்றது ஹீரோக்கு தெரியுது. ஆனால் ஹீரோ பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாரு, நாளைக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் ஹீரோ வந்து நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அந்த பொண்ணு இங்கே கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜில் வந்து ஹீரோனுக்கு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கிட்ட கேட்க ஜியாவே அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதை பார்த்த ஜூலியும் இல்லை நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது டுவான், நான் தானே உங்களுக்காக இருக்கேன், நீங்கள் என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவ ஓரா கத்திட்டு இருக்கா. இவ பாட்டிக்கிட்ட சொன்னதே பொய், ஏதோ இவ கூட வந்து அன்னைக்கு ரூம்ல ஹீரோ ஸ்டே பண்ண மாதிரி ஸ்டே பண்ணதே ஆனால் ஜென்னு கூட தானே. ஒரு பக்கம் பாட்டி வர எந்திரிச்சு நின்று என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஆல்ரெடி வந்து நீ என்னோட பேத்தி ஜூலி கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்ட, இப்போ என்ன ஜூலியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு இப்படி வந்து ட்விஸ்ட் அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி பாட்டி நின்று கேட்கும் போது அப்போ ஹீரோ ஒரு ப்ரூஃபை போட்டு காட்டுறாரு. அன்னைக்கு நியூஸ்ல எதுவும் வரல, ஆனால் அந்த வீடியோ எனக்கு கிடைச்சிருச்சு பாருங்க, அன்னைக்கு உண்மையாவே ஜூலி வந்து யார் கூட ஸ்டே பண்ணான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜென்னு கூட ஸ்டே பண்ண வீடியோ போட்டு காமிக்க ஜூலி சொன்ன பொய்யெல்லாம் வந்து ஹீரோ வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. எல்லாரும் முன்னாடி பாட்டிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அப்போ ஹீரோ ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் வந்து தேவையில்லாமல் இந்த சென் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணது, சென்னோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் ஹீரோக்கு ஏதோ இன்ஜெக்ஷனில் பண்ணது, அது எல்லாமே வந்து ப்ரூஃபாக இருக்குது, நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் பாட்டியை பார்த்து
பாட்டி இதுக்காக கண்டிப்பாக ஜியாங் ஃபேமிலியில் நான் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஜியாங் ஃபேமிலிக்குள்ளே வந்தப்போ என்ன நீங்கள் சரியாக வெல்கம் பண்ணல. அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்க நீங்கள் அலோவ் பண்ணல. என்னதான் பாட்டி வந்து ஹீரோன் கிட்ட வெளிப்படையாக சிரிச்சு பேசியிருந்தாலும் நம்ம ஹீரோன் வந்து தப்பான ஒரு ரோல பிறந்தவன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தங்க விட்டுருக்க மாட்டாங்க ஜியாங் ஃபேமிலி வீட்டுக்குள்ளே. அதை தான் ஹீரோன் சொல்கிறா. பாட்டி வந்து ஆமாம் என்னதான் இருந்தாலும் நீ தப்பான ஒரு ரோல பிறந்தவ தானே, அதான் உனக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோனுமே சோகமாயிடுறா. அப்போ ஹீரோ தான் கட்டி பிடிச்சி அவங்களுக்கான தண்டனை போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, கூட்டிட்டு போயிடுவாங்க எல்லாரையும் கூண்டோட அப்படின்ற மாதிரி ஹீரோனை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த நாளே 2 பேருமே வந்து அவங்களுக்கு வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. வெட்டிங் ட்ரெஸ் வாங்கலாம் தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோனா நான் ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு காட்டுறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோவும் இவ அடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவான்னு பார்த்துட்டு இருந்தவர் ஜியான்னு கூப்பிட்டு பார்த்தா காணும். உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோனை காணும். அவ எங்கடா போனா அப்படின்னு தெரியாம ஜியா எங்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு எங்க போனானே தெரியல. என்னன்னு பார்த்தா ஹீரோன் வந்து பெரிய கவுன் மாதிரி போட்டிருப்பா. அப்படியே ஹீரோன் அப்படியே கடத்திட்டு போயிட்டான் இந்த சென்னு. கூட்டிட்டு போயிட்டு உன்னாலே மொத்த பிளானுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் வந்து நினச்சேன் லின்னை வந்து உன்னோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஜியாங் ஃபேமிலியில் போக வச்சு அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் உள்ளே போயிட்டு ஜியாங் ஃபேமிலியோட சொத்தெல்லாம் ஆட்டையை போடலான்னு நினச்சேன். ஆனால் என் பிளான் மொத்தத்தையும் ஃப்ளாப் பண்ணிட்டேன். எப்படி வந்தாலுமே வந்து அந்த இடத்துல எல்லா பிளானையும் நீ ஃப்ளாப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அடிக்க போகும்போது அப்போ அங்கே கரெக்டாக வந்து இந்த லின்னு வந்துட்டு டே இந்தா காசெல்லாம் கிடச்சிருச்சு, வா இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் போகலாம், போலீஸ் இங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. காசு பார்த்தோன்னே இந்த சென்னுக்கு வந்து ஷாக்கு. இவ்வளோ அமௌண்ட் ஒன்று கிடச்சிருச்சா, அப்போ இதுக்கு மேலே எதுக்கு இவ்வளோ வந்து தொலை பண்ணிக்கிட்டு வா உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வந்து கிளம்புறானா. எப்படி இந்த அமௌண்ட் வந்திருக்கோன்னா நம்ம ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி இந்த ஜியாங் ஃபேமிலியில் இந்த சென்னு ஜூலின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி ஜெயிலுக்கும் அனுப்பிட்டாரா நம்ம ஹீரோ. கண்டிப்பாக அந்த ஃபேமிலியிலேருந்து ப்ராப்ளம் பண்ண வாய்ப்பில்லை. ஆனால் அந்த சென் இருக்கான்ல அதனால சென்னை காணும்னு சொல்லிட்டு ஜென்னோட லவ்வர் கிட்ட போய் ஹீரோ பேசியிருப்பாரு. ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுத்து நீ வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு என் லவ்வர் மட்டும் காட்டிடு, அதுக்கப்புறம் நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லும் போது அவளுமே என்னதான் இருந்தாலும் பணத்தை கொடுக்குறீங்க ஓகே, ஆனால் அவன் நான் லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருந்திருப்பா. அதே மாதிரி இருந்தாலும் காசுக்காக வந்துட்டு ஹீரோனை காப்பாற்றி விட்டுடுறா. அவங்களும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அப்போது கொஞ்ச நேரத்தில் ஹீரோ வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தோடனே ஹீரோனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு நான் வந்து உன்னை மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன், நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த லின் என்ன பண்ணுறான்னா காரில் போய் உட்காந்துக்கிறா. இவங்க 2 பேருமே தான் இப்போ கார்லேருந்து கிளம்புவாங்க போல இருக்கு, சென்னோ லின்னோ. அப்போ லின்னு வந்து புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கா. உனக்காக அவ்வளோ பண்ணியும் நீ அந்த ஜூலி கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டில, நான் வந்து உன்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆனால் அது உனக்கு பெருசாக தெரியல, ஜூலி கூட போய் நீ ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்க ஜியாவை பழி வாங்குறதுக்காக, அதாவது ஜியாவோட காசு வேணுன்றதுக்காக அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டே வரும்போது கார் டம்முன்னு போயிட்டு இங்கே இடிக்குது. என்னன்னு பார்த்தா அவள் வாழ்க்கையை வெறுத்துட்டாலாமா. இவளுக்கு வந்து இந்த ஜென் துரோகம் பண்ணிட்டாலாம். ஆனால் இவளால் ஜென் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனுக்கு துரோகம் பண்ணானே அதை இவன் நினச்சி பார்க்கல. அதனால தான் இவளுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு. ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் செத்தாலோ அதே மாதிரி இவங்க காரில் இவங்க 2 பேரும் எரிஞ்சு செத்து போகிறாங்க. இந்த பிரேக்கை பிடிங்கி விட்டதே இந்த லின்னு தான் காரணமாக இருந்திருப்பா. ஏன்னா துரோகம் பண்ணிட்டான், என் கூட சேர்ந்து சாகடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணியிருப்பா. 2 பேரும் சேர்த்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ரூட்டில் தான் வந்திருப்பாங்களா. இவங்களும் இப்படி நடந்தது பார்க்க நம்ம ஹீரோ வந்து கவலைப்படாத, தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சிருச்சு, இனிமேல் நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக வாழலான்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோனை சமாதானப்படுத்தி ஹக் பண்ணுறாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் வந்து அந்த ஊரை விட்டு வேறு இடத்துக்கு வெளியே போகலாம், லாங் ட்ரைவ் போகலான்ற மாதிரி அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்புறாங்க. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவிங்க முடியுது. நம்ம ஹீரோனை அவங்க அங்கிள் கூட ஸ்டே பண்ணி ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த அங்கிள்ன்ற கேரக்டர் வந்து ஹீரோனோட அப்பாவுக்கு க்ளோஸ். அதனால தான் வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து அவங்க ஹீரோனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார், ஜியாங் ஃபேமிலிக்குள்ளே ஹீரோனை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக. அதே மாதிரி ட்ரை பண்ணாது. ஆனால் வந்து அந்த ஃபேமிலியில் எல்லாருமே நம்ம ஹீரோனை வந்து ரொம்ப ஓவராக பேசினதுனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுத்துட்டாரு. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.